நாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இப்போ நாம 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல சுருக்கமாக பழைய ஏற்பாடு பற்றி தெரியாதவங்க உங்களுக்கு சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? சாமுவேல் கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சாமுவேல் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட முறையிட்டுட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னது மாதிரி சவுல் என்கிற ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அப்போ இஸ்ரவேலுக்கு ராஜாவான சவுல் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் சவுல் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாமல் போயிடுறாரு? கீழ்ப்படியாமல் போயிடுறார். அப்புறம் என்ன ஆகுது? இந்த வார்த்தை வாசித்த வார்த்தை அங்கே சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. அப்போ நீ இனிமே என்னவா இல்லை? ராஜாவா இல்லை. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். அப்போ இங்க கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை என்ன பண்றாராம்? தேர்வு செய்து தேடி அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன பண்ணுகிறாராம்? மாற்றுகிறார். ஸோ அந்த மனிதன் யார் அப்படின்னா தாவீது. அப்போ தாவீது ராஜாவாகுவதற்கு அவன் வர்ற வரைக்கும் அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக என்ன பண்ணப்பட்டார்? காணப்பட்டார். அப்போ அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப பிடித்தமானதாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த வசனங்களை அநேகர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது எப்படி புரிந்துக்கிறாங்கன்னா, தாவீதை தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக என்ன பண்ணுகிறார்கள்? பார்க்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நிறைய திருச்சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் தங்களுக்கு உதாரணமாக யாரை எடுத்துக்கிறாங்கன்னா, தாவீதை தங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு சரியான பூரணமான ஒரு உதாரணம்னா யாராக இருக்க முடியும்? யாராக இருக்க முடியும்? இயேசுவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நிறைய ஊழியக்காரர்கள், நான் ஊழியக்காரர்கள்ட்ட உட்காந்து பேசும்போது நிறைய பேர், அல்லது பிரசங்கம் பண்ணும்போது கூட என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நிறைய பேர் தாவீதை முன் உதாரணமாக வைத்து பேசியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்தான்? ஏற்றவனாக இருந்திருக்கலாம். அவன் நிறைய தவறு செய்திருக்கிறான். தவறு செய்தாலும் ஒருவேளை அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டிருக்கலாம்? மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவன் சரியா ஆண்டவருக்கு பிரியமானவனா கூட என்ன பண்ணியிருக்கலாம்? நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்றதை நான் கவனமாக கேட்கணும். ஏன் தாவீதை நிறைய பேர் உதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, தாவீது செய்த நல்ல காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில உதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் தாவீது செய்த தவறுகளை என்ன பண்றாங்க? உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது அவர் வந்து நிறைய பாடல்களை பாடினார். அவர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன பண்ணினார்? நடனமாடினார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அதனால இவங்க என்ன சொல்றாங்க? நானும் தாவீதை போல என்ன பண்ண போறேன்?
நிறைய பாடல்களை எழுத போகிறேன், தாவீதை போல என்ன பண்ண போகிறோம், நடனமாடி தேவனை என்ன பண்ண போகிறோம், ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, தாவீது நிறைய மனைவிகளை உடையவராக இருந்தார். தாவீதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க தெரியுமா? 8 மனைவிகள். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமா நிறைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் அவருக்கு என்ன பண்ணாங்களாம், இருந்தார்கள். இதை சில ஊழியர்கள், சில நபர்கள் திருச்சபையில் இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு சில தகாத உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு என்ன சொல்கிறாங்க, தாவீது இவ்வளோ தவறுகளை செய்தாலும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் இந்த மாதிரி தவறுகளை செய்தாலும் நான் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தாவீது அவர் ஒரு ராஜா. அதாவது ராஜா அப்படின்னா அது எதை குறிக்கிறது, அரசியல். அரசியல் வரும்போது அங்க என்னெல்லாம் நடக்கும், நல்ல அரசியலும் நடக்கும், கெட்ட அரசியலும் நடக்கும். தாவீது என்ன பண்றார் அப்படின்னா, அவர் சாகிற தருவாயிலே தன்னுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்திட்டு சாலமோன் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டுமானால் நீ இன்னாரை நீ என்ன பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும். இத ஊழியக்காரங்க அவங்க ஊழியத்தில் என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. எப்படி, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவருடைய மகன், அவனுக்கு ஊழியத்திலே பிரியம் இருக்குதோ இல்லையோ, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குதோ இல்லையோ, நான் இந்த ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பெருசாக உருவாக்கி வச்சிருக்கிறேன், இதை வேற யார் கையிலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதனால யார் கையில் கொடுக்க போறேன், என்னுடைய மகன் கையில் கொடுக்க போறேன். இல்லைனா என்னுடைய மருமகன் கையில் நான் என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன். சரி, இப்போ என் மகனோ என்னுடைய மருமகனோ எனக்கு அடுத்ததாக என்ன பண்ண போறாங்க, இந்த ஊழியத்தை நடத்த போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில பொறுப்பை கொடுத்துட்டு, அவங்களுடைய பதவி ஸ்திரப்பட வேண்டுமானால் நான் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற சபையில், அந்த சபையில் ஏற்கனவே முதிர்ந்த அல்லது மகனுக்கு காம்படிஷனா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணணும், தட்டி தூக்கணும். ஏன்னா தாவீது என்ன பண்ணியிருக்கிறாராம், சாலோமோன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாராம், நீ இவனா தட்டி தூக்கலனா உன்னுடைய ராஜ்யம் என்ன பண்ணாது, ஸ்திரப்படாது. இப்போ நான் சின்ன சபையை பற்றி நான் பேசல, பெரிய சபையை பற்றி பேசுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு 5000 பேர் இருக்கிற சபையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பாஸ்டரால் சர்ச்சை என்ன பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு 5 அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்லை ஒரு 10 அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சுருப்பார். ஸோ அந்த டைமில் அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நல்ல ஊழியத்தில் அனுபவம் பெற்றவங்களாக இருப்பாங்க, நிறைய நாள் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. திடீர்னு அவருடைய மகன் என்ன பண்ணுவார், அப்போ தான் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டு என்ன பண்ணுவார், ஊழியத்துக்கு வருவார். இப்போ அவர் ஊழியத்துக்கு வந்தவுடனே இந்த 10 பேரில் யார் யாரெல்லாம் தன்னுடைய மகனுக்கு போட்டியாக இருக்கிறாங்கன்னு இவர் என்ன பண்ணுவார், கணக்கு பண்ணி அந்த போட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவார், தட்டி தூக்கிடுவார். இப்போ இவ்வளோ வருஷமா அந்த சபைக்காக அந்த ஊழியத்தில் அவ்வளோ உண்மையாக உழைச்சாங்களே, அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன சொல்லுங்க. நான் பாட்டு பாடுறவங்களோ இசை வாசிக்கிறவங்களோ மற்ற சபையில் உதவி அவங்கள பற்றி நான் பேசலை. யாரை பற்றி பேசுனேன்னா, அந்த சபையில் உதவி ஊழியர்களாக இருந்து அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக பெரும்பாடுபட்டவர்கள். அதுக்கு என்ன உதாரணமா, தாவீது சாலமோன் கிட்ட இந்த அட்வைஸ் கொடுத்தாராம். அதனால அந்த அட்வைஸை யாரை எடுத்துக்கணுமா சொல்லுங்க, சபை போதகர் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது, தாவீது என்ன பண்ணாராம், அவருக்கு மேல இருந்த சவுல் ராஜா மேல என்ன வைக்கலையாம், கை வைக்கலையாம். அப்படின்னா என்ன,
சவுலை கொலை செய்வதற்கு தாவீதிற்கு என்ன கிடைத்தது? வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது சொன்னாராம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் எப்படி என்னுடைய கையை வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, சபை போதகர் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால சபை விசுவாசிகள் யாரும் சபை போதகர் மேல என்ன வைக்க முடியாது? கை வைக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதகருக்கு எதிராக நீங்க என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்டக்கூடாது. போதகர் ஏதாவது தப்பு பண்ணா போதகரை தட்டி என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா போதகர் என்ன பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஸோ இந்த இடத்துல போதகர் யாரா மாறிடுறாரு? சவுல் ராஜாவா மாறிடுவாரு. விசுவாசிகள்லாம் யாரா மாறிடுவாங்க? தாவீது ராஜாவா மாறிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஸோ என்ன இன்னைக்கு என்ன நடக்குது கிறிஸ்தவத்தில் அப்படின்னா, அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க? பைபிளில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பண்ண விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு நியாயப்படுத்தும்படிக்கு சில காரியங்களை, ஒப்பனைகளை எடுத்து என்ன பண்ணுறாங்க? சொல்லிக்கிறாங்க. சரி, இப்போ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். சரியா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெர்செபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குது? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வயசாகுது. ஸோ அவர் முன்ன மாதிரி எல்லா ஊருக்கும் போய் என்ன பண்ண முடியாது? நியாயாதிபதியாக இருந்து நியாயத்தை அவரால் வழங்க முடியவில்லை. ஸோ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வருவதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதில் கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். அதே மாதிரி தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது, அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தைகளை எழுதி கொடுத்ததில் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசியாக இருந்ததும் யார் தான்? சாமுவேல் தான். சரி, இப்போ இவருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன பண்றார்? அவருக்கு பதிலாக தன்னுடைய பிள்ளைகளை அங்கே வைத்தால் பிள்ளைகள் என்ன பண்ணவில்லை? சரியாக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறிட்டாங்க? பொருளாசைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சரியான ஊழியர் யார், பொய்யான ஊழியர் யாருன்று வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியலை. இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுன்னு சொன்னா நிறைய பேர் எந்த ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவராய் ஒருவர் இருப்பாரானால் ஆண்டவர் சொல்லுகிறபடி அவர் செய்வார். இப்போ ஒருவர் தன்னுடைய சுய ராஜ்யத்தை கட்டுகிறவராய் இருப்பாரானால் அவர் ஆண்டவருடைய பேச்சுக்கு என்ன பண்ண மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு சபையை வைத்திருக்கிறார். அங்கே ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. அப்போது இவர் நிறைய ஊழியர்களை உருவாக்குகிறார், சபை வளர்கிறது. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவரை இந்த சபைக்கு நீ தலைவராக வைத்துவிட்டு நீ நான் சொல்லுகிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. போவாரா அவரு? சொல்லுங்க. போக மாட்டார். ஏன் போக மாட்டார்? ஏன்னா அவர் யார் ராஜ்யத்தை கட்டல? ஆண்டவுடைய ராஜ்யத்தை கட்டல. உண்மையா ஆண்டவுடைய ராஜ்யத்தை கட்டுவாருன்னா ஆண்டவர் சொல்றபடி இவர் என்ன பண்ணுவார்? கேட்பார். அப்போ இவர் ஆண்டவருடைய சொல்றதை கேட்கலன்னா அதுக்கு முதல்ல என்ன சொல்வார் தெரியுமா? இது ஆண்டவருடைய சத்தம் இல்லை, இது யாருடைய சத்தம்? பிசாசின் சத்தம். பிசாசு என்ன சொல்லுகிறான்? இந்த இடத்தை விட்டு விட்டு நீ போ என்று என்னை சொல்லுகிறான். எப்படி ஆண்டவர் என்னை போக சொல்வார்? ஆண்டவர் போ சொன்னா கட்டாயமா என்ன பண்ணி ஆகணும்? போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஸோ அது
இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் அதை செய்வதில்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லிடுவாங்க? இது யாருடைய சத்தம் அல்ல, ஆண்டவருடைய சத்தம் அல்ல, இது யாருடைய சத்தம்? பிசாசின் சத்தம் என்று சொல்லிவிடுவார். சரி, இப்போ இந்த இடத்துல சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை நியாயத்திற்கும்படிக்கு வைக்கும்போது அவர்கள் சரியாக அதை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கும்படி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஸோ இங்கே ஜனங்க வந்து என்ன கேட்குறாங்க? உங்கள் பசங்க சரியில்லை, அதனால மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேலுக்கு எப்படி காணப்பட்டுச்சான்? தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்க சொல்றபடி செய். ஏன் ஜனங்கள் சொல்றபடி செய்ன்றாரு? ஏன்? ஆண்டவருடைய சித்தமா அது? ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவர் தான் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்ய வேணாம், யார் ஆளுகை செய்யணும்? ஒரு ராஜா, ஒரு மனுஷன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது யாராக இருக்க வேண்டும்? இயேசுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு தான் நம்மளை என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். எந்த ஒரு மனிதனும் நம்மை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனும் நம்மை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்? இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இங்கே என்ன நடக்குது? ஜனங்கள்லாம் வந்து எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. சாமுவேல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் சொல்லுகிறபடி நீ என்ன பண்ணு, செய். ஏன்னா ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார்கள். அப்போது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராஜாக்கள் ஏற்படுத்துவது தேவ சித்தம் அல்ல. விளங்கிச்சா நான் சொல்கிறது? அப்போ நிறைய ராஜாக்கள் வந்தாங்களே, ஆமா வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அது மனிதர்களாக பிரியப்பட்டு விருப்பப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். அதனால ஜனங்கள் பட்ட கஷ்டங்கள், ஜனங்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்போ ஆண்டவர் விரும்புகிறதை நாம் செய்தால் அது நமக்கு நன்மை, ஆசீர்வாதம். ஆண்டவர் விரும்பாததை நாம் செய்வோமானால் அது நமக்கு எதை கொண்டு வராது? ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வராது. சரி, அப்புறம் 8வது வசனம், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவங்களை எகிப்து தேசத்திலேருந்து விடுதலை பண்ணி என்ன பண்ணிட்டேன்? கூப்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் என்னையே விட்டுட்டு அவங்க எதுக்கெல்லாம் போயிட்டாங்க? விக்கிரக ஆராதனைக்கு போனவங்க தான். அதனால இந்த ஜனங்க இப்படி தான் இருக்கும். அதனால அவங்க சொல்லின்படி என்ன பண்ணு, அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து. ஆனாலும் உன்னுடைய அபிப்பிராயத்தை அவங்களுக்கு என்ன பண்ணு, சொல்லு அப்படின்னு சாமுவேலுக்கு சொல்றார். இப்போ சாமுவேல் என்ன சொல்ல போறாரு? ராஜானா என்னெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்ல போறார் 10வது வசனத்திலிருந்து. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால்,
தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். ஸோ இப்போ ராஜா என்ன பண்ணுவான்? உங்க பசங்களெல்லாம் எங்க கூட்டு வச்சுக்குவான்? தன்னுடைய குதிரையை பார்த்துக்கிறதுக்கு, குதிரையை ஓட்டுறதுக்கு ரத வீரர்களாகவும் ரத சாரதிகளாக என்ன பண்ணுவான்? வைத்துக் கொள்வான். அப்புறம் 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாயும் அவர்களை வைத்துக் கொள்வான். அப்போ இவங்க எல்லாம் என்னவா மாறிடுவாங்க? ராஜாவுக்கு அடிமையா மாறிடுவாங்க. அப்போ ராஜா என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணி ஆகணும்? செய்து ஆக வேண்டும். இப்போ ஒரு ராஜா, பொதுவாக நம்ம ஊரில் கூட நிறைய ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ராஜான்னு வரும்போது அந்த ராஜா உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார். அந்த குடிமக்கள் எங்கே இருப்பாங்க? கீழ் ஸ்தானத்தில் இருப்பாங்க. இது ஆண்டவருடைய திட்டத்தில் இல்லாத ஒன்று. ஆண்டவருடைய திட்டத்தில் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? சமம். இப்போ இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஏன் தாவீது ராஜாவை தங்களுக்கு ஒப்பனையா வச்சுக்கிறாங்கன்னா, தாங்க யாரு? மக்களை விட ரொம்ப உயர்ந்தவர்கள். மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? தாவீது ராஜா கீழே எப்படி குடிமக்கள் இருந்தாங்களோ அது போல விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? குடிமக்கள் மாதிரி கீழ் நிலையில் இருக்கணும். ராஜாவுக்கு எதிர்த்து யாரும் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. ராஜாவுக்கு சரிசமமாக யாரும் என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. அப்புறம் ராஜா என்ன செய்வார்? 13வது வசனம், உங்கள் குமாரத்திகளை பரிமளம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். ஸோ பெண்களுக்கெல்லாம் என்ன வேலை? சமையல் வேலை. ராஜாவுடைய அரண்மனையில் போய் என்ன பண்ணணும்? சமையல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ராஜா வீட்டில் எப்படி சமையல் நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு கூட்டு அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கே பலவிதமான டிஷ்ஷஸ் என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். அதில் ராஜா எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டார்? எடுத்துக்க மாட்டார். ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் வைப்பார். அது அவருக்கு பிடிச்சிருந்தா அதை என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். இல்லைன்னா அதை என்ன பண்ண மாட்டார்? சாப்பிட மாட்டார். அதே மாதிரி ராஜா மட்டும்தான் சாப்பிடுவாரா? ராஜாவுடைய மனைவி, இப்போ தாவீது எடுத்துக்கோங்க. தாவீதுக்கு 8 மனைவி, 8 மனைவி பிறந்த பிள்ளைங்க. அவர் கூட இருந்த சேவகர்கள், மெய்காப்பாளர்கள், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் என்னது? சாப்பாடு. எத்தனை வேளை சாப்பாடு? 3 வேளை சாப்பாடு. 3 வேளையும் காலையில் செய்ததை மத்தியானத்துக்கு வச்சு சூடு பண்ணி என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. மத்தியானத்துக்கு செஞ்சதை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி என்ன பண்ணுவேன்? நைட்டுக்கு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வேலைக்கும் என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷாக செய்யணும். ஸோ அப்போது சாமுவேல் சொல்கிறாரு, உங்களுடைய பெண்கள், உங்களுடைய குமாரத்திகள் ராஜாவுக்கு என்ன செய்யணும்? சென்ட்டு செய்யணும். அதுக்கு பரிமள தைலத்தை உருவாக்கணும். அதுக்கு என்னதையோ வாங்கிட்டு வந்து கொண்டு போட்டு என்ன பண்ணணும்? இடித்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தைலத்தை ரெடி பண்ணணும். அப்புறம் சமையல் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்? அப்பம் சுடணும். தோசை சுடுறதுனா எத்தனை தோசை சுடுவீங்க உங்கள் வீட்டில்? மிஞ்சி போனால் ஒரு ஆள் 3 தோசை சாப்பிட்டாங்கன்னா ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 15 தோசை. சில வீட்டிலலாம் ஒரு ஆளே 25 தோசை சாப்பிடுவார். எப்படி இருக்கும்? அப்போது ராஜா அரண்மனையில் ரொட்டி சுடணும் அப்படின்னா, அப்பம் சுடணும்னா எத்தனை அப்பம் சுடுவாங்க? ஸோ இதெல்லாம் சாமுவேல் முன்னாடியே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ வந்து தவறுதலாக ராஜா வேணும்னு கேட்குற. ராஜா மட்டும் உனக்கு ஏற்படுத்திட்டா உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையே எப்படி ஆகிடும்? வித்தியாசமாக போயிடும். அதனால் யோசித்து கேளுங்கன்ற எச்சரிக்கையாக என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அப்புறம் பாருங்க, உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத் தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு, பிரதானிகளுக்கு, தன் சேவகர்களுக்கு கொடுப்பான். அப்போ நம்ம தோட்டத்தை கூட என்ன பண்ண மாட்டான்? ராஜா விட்டு வைக்க மாட்டான். என்ன?
உங்கள் தோட்டத்தில் எது டேஸ்டான மாங்காய் எல்லாம் எங்கே வந்துடணும்? அரண்மனைக்கு வந்துடணும். உங்கள் வலையில் எது சிறப்பானது எல்லாம் எங்கே வந்துடணும்? கஷ்டப்படுறது யாரு? நம்ம. அனுபவிக்கிறது யாரு? ராஜா. சரி, அடுத்தது, உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். ஸோ ராஜா என்ன பண்றாராம்? நம்ம கிட்ட இருந்து தானியத்தை வாங்கி, நம்ம கிட்ட இருந்து திராட்சை பழங்களை வாங்கி யாருக்கு கொடுப்பாராம்? அவருடைய பிரதானிகளுக்கு கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாரு? ஏதோ இவர் போய் அந்த தோட்டத்தில் உழுது கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அறுவடை பண்ண மாதிரி இவர் என்ன பண்ணுவார்? எடுத்து செல்லுங்கள், தாராளமாக எடுத்து செல்லுங்கள், இது உங்களுக்கு, இது உங்களுக்கு அப்படின்னு என்ன பண்ணுவார்? யாரோ பட்ட கஷ்டத்தின் வரக்கூடிய விளைவுகளை யாருக்கு கொடுத்து கொண்டிருப்பார்? சேவகருக்கும் பிரதானிக்கும் கொடுப்பார். ஏன்னா அப்படி கொடுத்தாதான் அவங்க 2 பேர் யாருக்கு நல்லா உண்மையாக இருப்பாங்க? ராஜாவுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஸோ ராஜாவுக்கு யாரை பற்றி கவலை இல்லை, குடிமக்களை பற்றிலாம் என்ன இல்லை, கவலை இல்லை. அடுத்தது, உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலை ஆட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். எந்நாளிலே? ராஜாவால வந்த கஷ்டம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்களாம்? முறையிடுவாங்களாம். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஸோ இவ்வளோ விஷயத்தை யார் சொல்றா? சாமுவேல் சொல்றார். இன்னைக்கு நிறைய போதகர்களும் எந்த தோரணத்தில் தான் இருக்கிறாங்க? தாங்கள் ராஜாவாகவும் மக்களை குடிமக்களாகவும் என்ன பண்ணிக்கிறாங்க? நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஐயா வந்தால் அவர் பேக்கை தூக்கிட்டு வந்தால் 4 பேர் ஓடி போய் என்ன பண்ணணும்? அவருக்கு பேக்கை வாங்கணும். அவர் உட்கார அப்படி வரும், இப்படி ஒரு உட்கார மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டினோடனே அங்கே என்ன வந்துடணும்? சேர் வந்துடணும். நீங்கள் சில சர்ச்சிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஒரு பெரிய சோஃபா செட் இருக்கும். எதுக்கு? ராஜா உட்கார்றதுக்கு. எந்த ராஜா? அந்த சபை ராஜா உட்கார்றதுக்கு. அந்த இடத்துல வேற யாரும் என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. ஏன்னா அது யாருடைய இடம்? ராஜா உட்கார்ற இடம். நீங்கள்லாம் யாரு? குடிமக்கள். ஸோ உங்கள் லெவலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மெயின்டைன் பண்ணிக்கணும். ராஜா அவருடைய லெவலை என்ன பண்ணுவார்? மெயின்டைன் பண்ணுவார். ராஜா இதில் தான் வருவார், ரதத்தில் தான் வருவார். குடிமக்கனுக்கு செருப்பு இருக்குதோ, நல்ல துணிமணி இருக்குதோ, சாப்பிட்றதுக்கு நல்ல சோறு இருக்குதோ, அதை பற்றிலாம் ராஜாவுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அவர் எதில் தான் வருவார்? ரதத்தில் வருவார். 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரதத்தை என்ன பண்ணுவார்? 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரதத்தை என்ன பண்ணுவார்? மாற்றிக்கிட்டே இருப்பார். லேட்டஸ்ட்டாக ஏதாவது ரதம் இறங்குச்சுன்னா உடனே என்ன பண்ணுவார்? பழைய ரதத்தை விற்றுட்டு புது லேட்டஸ்ட் ரதத்தை வாங்கிடுவார். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் யாரை உதாரணமாக வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க? ராஜாக்களை தங்களுக்கு உதாரணமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, 19, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல். ஸோ ஜனங்களுக்கு என்ன மனசில்லை? சாமுவேல் சொல்றதை கேட்கறதுக்கு மனசில்லை. அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். என்னதான் வேண்டும்? இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். ஸோ இப்படி தான் எது ஆரம்பிக்குது? ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஆரம்பமாகிறது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிவாதமாக என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க.
சரி, இப்போ இந்த ஜனங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ராஜா வேணும் கேட்பாங்க அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாருனா, ஏற்கனவே இந்த ஜனங்கள் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால உபாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் ஏற்பட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனக்கு கட்டாயமா ராஜா வேணும், ராஜா அவசியம், அதனால ஆண்டவர் இந்த கட்டளை கொடுத்தார் அப்படின்னு சிலர் எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் என்றைக்குமே உங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, சொல்லவில்லை. இப்போ சாமுவேல் கிட்ட வந்து ஜனங்க ராஜாவை கேட்கும் போது கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, யாரை தள்ளினார்கள், என்னை தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் அவர்தான் எல்லாருக்கும் என்னவா இருக்கணும்னு விரும்புறார், ராஜாவாக இருக்கணும்னு விரும்புறார். ஆனா ஜனங்கள் என்ன விரும்புறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேணாம், எங்களுக்கு ஒரு மனுஷன் ராஜாவா இருந்தா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படி ஜனங்கள் நினைப்பார்கள் என்பது யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளை கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த விதிமுறைகளை வைத்து தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் இப்படி நடந்து கொண்டார்களா என்பதை நாம் என்ன பண்ணணும், அளர்ந்து பார்க்க வேண்டும். அளவுகோல், சவுல் இப்படி இருந்தாரா, தாவீது இப்படி இருந்தாரா, சாலமோன் இப்படி இருந்தாரா, அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள் இப்படி இருந்தார்களா அப்படின்றத எதை வச்சு தான் பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்த கட்டளை வைத்து தான் பார்க்க வேண்டும். சரி, ஆண்டவர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார் 14ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 14ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். உபாகமம் 17வது அதிகாரம் 14லிருந்து 20 நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிக்கிற சிஸ்டர் இன்னைக்கு அவங்க வரல. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மற்ற ஊரில் ராஜாலாம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்ன வேணும், ராஜா வேணும். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, நீ அப்படி சொல்வாயானால், நீ அப்படி நினைப்பாயானால் அப்படின்னா என்ன, என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஜனங்க அப்படி என்ன பண்ண போகிறாங்க, நினைக்க போகிறாங்க. அதனால் அப்படி ஒருவேளை அவங்க நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் என்னது, விதிமுறை, வழிமுறை. சரி, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். அப்போ முதல் பாயிண்ட் என்ன, யாரை ராஜாவா வைக்கணும், ஆண்டவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் யாரு, ராஜாவாக வைக்கணும். அப்போ முதல்ல சாமுவேல் கிட்ட ஆண்டவர் யாரை கை காட்டுறார், சவுலை கை காட்டுறார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்துறாங்க. இப்போ சவுல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீது கிட்ட கை காட்டுறார். சரி, தாவீது இப்போ ராஜாவாக என்ன பண்ணப்படுறார், ஏற்படுத்தப்படுகிறார். மூன்றாவது யாரை ஆண்டவர் ஏற்படுத்துறார், சாலமோனை ஆண்டவர் ஏற்படுத்துறார். ஸோ நீங்கள் பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சவுல், தாவீது, சாலமோன் இவங்க 3 பேர் மட்டும்தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள். மீதி அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் தேவன் கை காட்டினவங்க இல்லை, அவங்களே என்னவாயிட்டாங்க, ராஜா. ஒன்று அவர் ராஜாவுடைய மகனாக இருப்பார், இல்லை அவர் ராஜாவை கொண்டுட்டு என்னவாயிருப்பார், ராஜாவாயிருப்பார். இப்படி தான் நடந்திருக்கிறது. ஸோ இதை வைத்து தான் ஒரு வசனம் சொல்லுது, நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துது அப்படின்றது ஒரே ஒரு டைம் தான் நடந்திருக்குது. எப்போ, சவுலை தள்ளிட்டு யாரை ஏற்படுத்துறார், தாவீதை ஏற்படுத்துறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணலை, நடக்கலை. ஆனால் அதை காலாகாலம் நடந்த மாதிரி ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. அதை எதுக்கும் ஒப்பனையாக சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர் தள்ளிட்டு இன்னொரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர்
ஏற்படுத்திட்டாராம். அதனால ஒரு ராஜாவை தள்ளிட்டு இன்னொரு ராஜாவை என்ன பண்ணிட்டாராம் ஆண்டவர். அப்படிலாம் கிடையாது. ஸோ தாவீது வருவதற்கு முன்னாடி சவுலை ஆண்டவர் என்ன பண்ணினார்? தள்ளினார். தாவீதை ராஜாவாக என்ன பண்ணினார்? ஏற்படுத்தினார். இப்போ முதல் கட்டளை என்ன? ஆண்டவர் யாரை காட்டுறாரோ அவன் தான் என்ன மாறணும்? ராஜாவானும். ஆனால் அது காலம் ஃபுல்லாக கடைபிடிக்கப்பட்டதா? இல்லை. அடுத்தது, உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக என்ன பண்ண கடவாய்? ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அப்போ யூத குலத்தில் பிறந்த அல்லது யூத கோத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் தான் என்னவா மாறணும்? ராஜாவாக மாறணும். வேற அந்நியர் என்னவா மாறக்கூடாது? ராஜாவாக மாறக்கூடாது. அப்புறம் அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். ஸோ ராஜா என்ன செய்யக்கூடாதான்? நிறைய குதிரைகளை என்ன பண்ணக்கூடாதான்? சம்பாதிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் குதிரை மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டுக்கு எதிராக யார் வருவா? எதிரிகள் வருவாங்க, யுத்தங்கள் நடக்க தான் செய்யும். அப்போ இஸ்ரவேலை ஆளக்கூடிய ராஜா தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கு எதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதனால அளவுக்கு அதிகமான குதிரைகளையும் ரதங்களையும் அவன் என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அதே மாதிரி அதை வாங்குவதற்கு தன்னுடைய ஜனத்தை எங்க அனுப்பக்கூடாது? எகிப்து தேசத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அடுத்தது, இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். படைக்க வேண்டாம்னா என்னன்னா, தனக்கு சொந்தமாக என்ன பண்ணக்கூடாது? எடுத்து கொள்ளக்கூடாது. அப்போ ராஜாவுக்கு இன்னொரு கட்டளை என்ன? அநேக ஸ்திரீகளை அவன் என்ன பண்ணக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாது. அப்படி அவன் விவாகம் பண்ணினானா அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுமா? பின்வாங்கி போய்விடும். ஸோ இதில் தாவீது விதிவிலக்கு கிடையாது, சாலமோன் விதிவிலக்கு கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ராஜாக்களில் ஒரு சிலர் கூட என்ன இல்லை, விதிவிலக்கு இல்லை. அதில் குறிப்பாக நீங்கள் சாலமோனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவருக்கு எத்தனை 200 மனைவிகள், 800 மறுமணி ஆட்டிகள், கிட்டத்தட்ட 1000 பேர் அவருக்கு என்னவா இருந்தாங்களாம்? மனைவிகளாக இருந்தாங்க. அவர் பார்க்குறவங்களெல்லாம் என்ன பண்ணிக்குவார்? கல்யாணம் பண்ணிக்குவார். அப்புறம் அவருடைய முடிவை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் முடிவு எப்படி இருந்தது? ரொம்ப மோசமான ஒரு முடிவாக இருந்தது. அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு என்ன ஆயிடுச்சு? பின்வாங்கி போய்விட்டது. ஸோ அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அப்போ வெள்ளி பொண்ணு கூட அதிகமாக என்ன பண்ணக்கூடாதான்? அவர் தனக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ யோசிங்க, ராஜாக்கள் அப்படி சேர்க்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தில் உள்ள ராஜாக்கள்லாம் சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா அது எங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சுன்னா தாவீது கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிச்சு. தாவீது தனக்கென்று ஒரு பெரிய மாளிகை என்ன பண்ணுறாரு? கட்டுறாரா இல்லையா? ஆண்டவருடைய கோட்பாடு என்ன? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் யாரு? சரிசமம். அப்போ இஸ்ரவேல் ஜனம் ஒரு ராஜா என்று ஒரு மனிதனை தான் ஏற்படுத்துமானால் உண்மையாகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாய் அவன் என்ன போகிறதில்ல, வாழ போகிறதில்லை. அவன் தன்னை என்ன பண்ண தான் போகிறான்? மற்ற எல்லாரை விட தன்னை என்ன பண்ண போகிறான்? உயர்த்தி கொள்ள போகிறான். அப்போ அவன் தன்னை மற்ற எல்லாரை விட உயர்த்துவானானால் அவன்கிட்ட என்ன சேரும்? வெள்ளி சேரும், பொண்ணு சேரும், பணம் சேரும், பொருள் சேரும், அதுபோல அதிகாரம் சேரும். அவன் நினைக்கிற காரியத்தை அவனால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ அதிகாரம், பொண்ணு, வெள்ளி, பணம், பொருள் எல்லாம் சேரும்போது தாவீது என்ன பண்றாரு? உரியா என்கிற ஒருவனை என்ன பண்ணுகிறார்? கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார். நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாது இருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது துணிகரமா என்ன பண்றார்? ஒரே கொலை செய்கிறார். விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் துணிகரமா என்ன பண்றாரு? விபச்சார பாவத்தை செய்கிறார்.
ஒருவேளை அவரை பின்னாடி மனம் மாறி இருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் கேள்வி என்னன்னா, அவர் கர்த்தர் சொன்னபடி நடந்தாரா? தாவீது மாத்திரம் அல்ல, ராஜாக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒருத்தர் கூட கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணவில்லை, நடக்கவில்லை. அப்புறம் பாருங்க, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும். சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமனா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் யாருக்கு சகோதரர்கள்? ராஜாவுக்கு சகோதரர்கள். அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி தான் பார்க்கணும்? தன்னுடைய சகோதரர் போல தான் பார்க்கணும். ஆனால் ராஜா அப்படி பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். மக்கள், நீங்களாம் யாரு? குடிமக்கள். நீங்கள் என் சகோதரர்களாக இருந்தாலும் நீங்கள் இப்போ எனக்கு கீழே, நான் எல்லாம் யாரு? உங்களுக்கு மேலே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? மேட்டுமையான எண்ணம் வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும், ஆண்டவர் கொடுத்த 613 கட்டளைகள், அவைகளை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் என்ன பண்ணக்கூடாதான்? சாயக்கூடாது. ராஜா தாவீது ராஜா சாஞ்சாரா? மற்ற ராஜாக்கள் சாஞ்சாங்களா? சாஞ்சாங்க. வலதுபுறம் சாஞ்சாங்க, இடதுபுறம் சாஞ்சாங்க, எல்லா புறமும் என்ன பண்ணாங்க? சாஞ்சாங்க. ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்திலிருந்து நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்போ ஒரு ராஜா என்ன செய்யணுமா? ஆசாரியர்கிட்ட போய் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாங்கி அதை பார்த்து இவர் என்ன பண்ணணுமா? எழுதணுமா? முதல்ல இவர் அதை பார்த்து எழுதி ஒரு பிரதியை, ஒரு காப்பி இவர் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணணுமா? வாசித்து அப்புறம் அதன்படி என்ன பண்ணணும்? செய்யணும். அதை கற்றுக்கொள்ளணும், அதன்படி செய்யணும், அதை வாசிக்கணும், அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். யார் செய்யணும்? ராஜா. இப்போ ராஜா நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டால், ராஜா நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால், ராஜா நியாயப்பிரமாணத்தை வாசித்தால், அவர் தன்னுடைய ஜனங்களை எதிர் வழியாக தான் நடத்துவார். அதே நியாயப்பிரமாணத்தின்படி தான் நடத்துவார். ஆனால் ராஜாக்கள் அதை செய்தாங்களா? எந்த ராஜாவும் செய்யலை. சில நேரத்தில் சிலர் செய்வாங்க. எவ்வளோ நாள் செய்வாங்க? கொஞ்ச நாள். மறுபடியும் என்ன? பழைய கதைக்கு ஓடிடுவாங்க. அப்புறம் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆனால் இப்படிலாம் யாரும் செஞ்சு என்ன பண்ணல? நீடித்து வாழலை. எல்லாம் சில நேரங்களில் சில சதிகளை செய்து ராஜ்ய பதவிகளை எடுத்து என்ன பண்ணார்கள்? ராஜாக்களாக என்ன பண்ணார்கள்? இருந்தார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் முழு தேசமாக இருந்தது. தாவீது இருக்கிற வரைக்கும் முழு தேசமாக இருந்தது. சாலமோன் இருக்கிற வரைக்கும் முழு தேசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தேசம் எத்தனையா மாறிச்சு? சாலமோனுக்கு அப்புறம் 2ஆ உடைஞ்சது. அதுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்தில் ஒரு 20-21 பேர், தெற்கு ராஜ்யத்தில் ஒரு 20-21 பேர். ஆக மொத்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தது கிட்டத்தட்ட 40-42 பேர். அதை என்ன பண்ணாங்க? ஆளுகை செஞ்சாங்க. ஒருத்தரும் சரியா தேவ ஜனங்களை என்ன பண்ணல? வழி நடத்தல. கடைசியில் அவர்கள் சிறை இருப்பிலே என்ன பண்ணப்பட்டார்கள்? கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் ஆதாம் ஏவாளையும் வைத்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து, என்னுடைய கட்டளையின்படி நடங்கள் அப்படின்னு சொன்னார்.
அப்போ ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளையின்படி நடக்காத பட்சத்தில் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? வெளியே தள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் ஆபிரகாம் என்று ஒருத்தரை தெரிந்து கொண்டு அவர் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி, அதே மாதிரி ஏதேனை போல பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு அவங்களை என்ன பண்றாரு? கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ அங்க இருக்கிறவங்களும் ஆண்டவருடைய கட்டளையின்படி என்ன பண்ணல? நடக்கல. இப்போ அந்த தேசத்துல இருந்து அவங்க என்ன பண்ணப்படுறாங்க? தள்ளப்படுறாங்க. வேற நாடுகளுக்கு போறாங்க, வேற ஊர்களுக்கு போறாங்க, அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஸோ அதோட ராஜ்யங்களுக்கு என்ன வருகிறது? முடிவு. ராஜாக்களுக்கு முடிவு, ராஜ்யங்களுக்கு முடிவு. அதுக்கப்புறம் இயேசு இந்த பூமிக்கு வந்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம இருக்கிறது எதுல இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே நமக்கு சிறந்த உதாரணங்கள் கிடையாது. ஒரே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நமக்கு என்னவா இருக்கிறார்? சிறந்த உதாரணமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யார் தான் நல்ல உதாரணம்? இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறான், தாவீதை பார்த்து இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவனை விட யார் பெரியவர்? இயேசு பெரியவர். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். இரண்டாவது முறை ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நாம் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு யார்? தாவீது ஒரு ராஜா, சவுல் ஒரு ராஜா, சாலமோன் ஒரு ராஜா. ஆனால் இயேசு ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, இயேசு அவர் என்னைக்காவது அரசியல் செய்திருக்கிறாரா? தன்னுடைய சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, யார் பெரியவன்? உன்னை இயேசு அவங்க கிட்ட போய், பேதுரு, யோவான், இவன்லாம் உனக்கு போட்டியாக இருக்கிறான், இவனெல்லாம் என்ன பண்ணு? தட்டி தூக்கு. தாவீது அப்படி தான் சாலமோன் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னார்னா இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் என்னவா இருக்கணும்? எல்லாரை விட சிறியவனாக இருக்கணும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன பண்ணப்படுவான்? உயர்த்தப்படுவான். இயேசு அவங்களுக்கு ஒரு உதாரணம் காமிச்சார். என்ன உதாரணம்? எல்லாரையும் உட்கார வச்சு என்ன பண்ணார்? காலை கழுவினார். தாழ்மையை வெளிப்படுத்தி காண்பித்தார். என்ன காட்டல? போட்டி, பொறாமை, பதவி ஆசை, பொருள் ஆசையை இயேசு யாருக்கும் என்ன பண்ணல? ஏற்படுத்தி விடல. இயேசு தாழ்மையை வெளிப்படுத்தினார். இயேசு தியாகத்தை வெளிப்படுத்தினார். பாருங்க, இயேசு வாழும்போது, அவர் பிறக்கும் போதே எப்படி தான் பிறந்தாரு? சொந்த வீட்டில் பிறக்கல, யாரோ ஒரு அந்நியருடைய வீட்டில் என்ன பண்றாரு? பிறக்கிறார். அது பிறக்கிறதுக்கு யார் படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்ரூம் கூட இல்லை. எந்த ரூம் தான் கிடைக்குது? ஆடு மாடு இருக்கிற ஒரு ரூம் முன்னணையில தான் அவரை படுக்க வைக்கிறாங்க. அவர் சாகும்போது அவர் போட்டிருந்த தர்சை கூட என்ன பண்ணிட்டான்? உருவிட்டான். அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. இயேசு அவருடைய கூட இருந்த சீஷர்களை அவரை விட குறைவாக அவர் பார்க்கவே இல்லை, நடத்தவே இல்லை. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள், நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள். இப்போ நல்லா பாருங்க, இயேசுவை பிடிக்க வராங்க நைட் டைம்ல. அந்த 12 பேர்ல இவர் ஒருத்தர், 13 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 13 பேர்ல யாரு இயேசுன்னு மற்றவங்களால என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள மாதிரியே இவரும் இருக்கிறாரு. அவங்க மேல இருக்கிற வாசனை தான் இவர் மேலேயும் அடிக்குது. அவங்கள மாதிரியே இவரும் தாடி வச்சிருக்கிறார், அவங்கள மாதிரியே இவர் இருக்கிறார். கண்டுபிடிக்க முடியல, கஷ்டம். அப்போ அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இயேசு யாருன்னு எனக்கு என்ன பண்ணு? காட்டி கொடு.
அந்த அளவுக்கு இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக, இணைவாக, இசைவாக, சமமாக அவர் வாழ்ந்தார். அவர் தனக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன காட்டல? வித்தியாசத்தை காட்டவில்லை. சீஷர்கள் அவங்களுக்குள்ள நீங்க பாகுபாடோடு இருங்கன்னு இயேசு என்ன பண்ணல? கற்றுக் கொடுக்கல. பதவி ஆசைப்படுங்கன்னு கற்றுக் கொடுக்கல. பதவி ஆசைக்காக இன்னென்ன தீமையான காரியங்களை செய்யுங்கன்னு இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணல? கற்றுக் கொடுக்கல. இயேசு எந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அரசியல்வாதியாக என்ன பண்ணவில்லை? நடந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ நிறைய மனிதர்கள் நமக்கு வேதத்தில் உதாரணங்கள் இருக்கலாம். நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் செய்ய சில நல்ல காரியங்களை, நல்ல கோட்பாடுகளுக்காக என்ன பண்ணலாம்? ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு மிக சிறந்த உதாரணம் யார் தான்? இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்களை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரை தான் முதல்ல வச்சு பார்க்கணும்? இயேசு வச்சு. நீங்கள் இயேசு வச்சுட்டாலே அங்கே வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அவருக்கு ஈக்குவலாக நிற்க முடியாது, வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே யாரை நமக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்கணும்? இயேசுவை நிறுத்தி பார்க்கணும். ஹல்லேலூயா. நாம் ஒரு செயலை செய்ய போகிறோம், கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு இப்படி செய்வாரா? இயேசு இப்படி செய்திருக்கிறாரா? அப்படியானால் நானும் அதை செய்யலாமா, செய்யக்கூடாதா என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, தங்களுக்கு சாதகமான காரியங்களுக்காக, தாங்கள் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துவதற்காக வேதத்தில் இருக்கக்கூடிய அநேகரை என்ன பண்றாங்க? உதாரணமா எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு உதாரணம் என்ன? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு என்னவா இருந்தான்? ஏற்றவனா இருந்தான். அவன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அவன் ஸ்டில் என்னவா இருந்தான்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா. அதனால நான் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் நான் யாரா இருக்கிறேன்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறேன்னு சொல்லி தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நியாயப்படுத்திக்கிட்டு. அதனால தான் நான் சொல்றேன், யார் தான் சிறந்த உதாரணம்? இயேசு தான் நமக்கு சிறந்த உதாரணம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.